இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட 7 டேஸ் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 3. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டே 3ல் ஒரு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ட்ரிங்க்கு தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க்கை யாரெலாம் குடிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஹேர் லாஸ் இருக்குது, நான் இந்த சேலஞ்சஸ் எடுத்திருக்கேன், ஸோ நான் மட்டும்தான் இதை வந்து ட்ரிங்க் பண்ணலாமான்னு அப்படி கிடையாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் வந்து இந்த ட்ரிங்க்கை இன்டேக்காக எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஹேருக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், இல்லை ஸ்கின்னுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம இன்டேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். வெறுமனே ஹேர் பேக்கு, ஹேர் டானிக் லைனாக எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே அந்தளவுக்கு வரல நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்டேக் கரெக்டாக எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். பிகாஸ் இன்டேக் கரெக்டாக இருந்தால் தானே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உள்ளே நல்லா இருந்தால் தானே வெளியாகவும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ உள்ள இன்டேக்கில் வந்து அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ப்ரோட்டீனு, அயனு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம இன்டேக்காக எடுத்துக்கணும். ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு வரும்போது இந்த ட்ரிங்க்கில் அதிகமான அயனும் ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட அதிகப்படியான ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது ஹேருக்கு மட்டும்தான் பெனிஃபிட் கொடுக்குமானா கிடையாது, ஓவரால் ஹெல்த்துக்கும் இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தான். அதேமாதிரி இதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மோர் குடித்த டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ இந்த சம்மர் டைமில் மோர் குடிக்கிறதே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம ஹேருக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரிங்காக எடுத்துக்கும் போது அது இன்னும் நம்மளுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் தானே. ஸோ வாங்க இந்த ட்ரிங்க்கை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ அந்த இனிமேல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கறிவேப்பிலை, அதாவது கறி லீவ்ஸ் தான். ஆக்சுவலி கறிவேப்பிலை சாப்பிட்டா நம்ம முடி வந்து சூப்பராக வளரும், கருமையாக வளரும் நமக்கு தெரியும். இருந்தாலும் சாப்பிடும் போது முதல் ஆளாக முதல்ல ஒதுக்கி வைக்கிறது இந்த கறிவேப்பிலை தான். சாப்பாட்டில் போட்டால் கண்டிப்பாக நம்ம சாப்பிட மாட்டோம். அதுக்கு பதுவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கறிவேப்பிலை சாதமாக எடுத்துக்கலாம், கறிவேப்பிலை பவுடராக எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கறிவேப்பிலை ஜூஸாக எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறது, பவுடர் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கறிவேப்பிலை ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். கறிவேப்பிலையில் இருக்க அயனும் பீட்டா கேரோட்டினும் நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப அதிகமான ஹேர் லாஸ் இருக்குது, என்ன பண்ணாலும் வந்து ஹேர் க்ரோத் ஆக மாட்டேது, ரொம்ப அதிகமாக முடி கொட்டுது, ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு முடி கொட்டுது, பேலில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு என்ன ரீசன்னாலும் உங்களுக்கு அதிகமான ஹேர் லாஸ் இருந்தாலும் இந்த ட்ரிங்கை வந்து இன்டேக்காக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ரிசல்ட் வேணும்னு நம்ம எதையுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம கண்டினியூவாக ஒன்றை யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்னங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஹேர் பேக்காக இருந்தாலும் ஹேர் க்ரோத் ட்ரிங்காக இருந்தாலும் அப்படித்தான். நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டை வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிங்க்கை நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேர் லாஸ்க்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கறிவேப்பிலை வந்து கொஞ்சமாக இருந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ காட்டக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு ஆளுக்கு வந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 பேர் இல்லை 3 பேர்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கறிவேப்பிலை வந்து நான் எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு, தயிர் வந்து எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நம்மளுக்கு கூலிங் ப்ராப்பர்ட்டிஸும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஜூஸை வந்து நம்ம அந்த தயிரோடு சேர்ந்து குடிக்கும்போது நம்மளுக்கு மோர் குடித்த மாதிரி தான் டேஸ்ட்டு கிடைக்குமே தவிர நம்மளுக்கு கறிவேப்பிலை சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து டேஸ்ட் தெரியாது, சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. அட் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க, சரிங்களா. உப்பு வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்காக தான். ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸ்டர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம எடுத்து வச்ச கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க, சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அண்ட் அது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மேஜிக்கல் சூப்பர் டூப்பர் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ரெகுலராக கூட எடுத்துக்கலாம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ஆகும்னாலும் நான் சொல்ல மாட்டேன். இது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து ஜில்லுன்னு குடிக்க பிடிக்கும், இது கூட 2 ஐஸ் கட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், சூப்பராக வந்து மோர் குடித்த டேஸ்ட்டில் நம்மளோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ட்ரிங்க் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். சூப்பராக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இந்த 7 டேஸ் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் சேலஞ்சில் டே 3ல் தான் இந்த ட்ரிங்க்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி 2 டேஸ் வந்து நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்துக்கல. ஸோ இனி வர 4 டேஸில் வந்து
இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரெகுலராக. ஓகேவா? ரெகுலராக எடுத்துக்கோங்க. இன்னொரு ட்ரிங்க்கும் நான் கொடுப்பேன். அந்த 2 ட்ரிங்க்கை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ட்ரிங்க் தான் நான் குடிப்பேன் அப்படின்னா நீங்கள் அது உங்களோட சாய்ஸ் தான். பட் நான் கொடுக்க வேண்டியதுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? இந்த ட்ரிங்க் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தான், நான் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறது தான். எனக்கு எப்போ முடியெல்லாம் போச்சே அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறமா தேடி தேடி என் முடிக்கு ஒவ்வொரு விஷயம் நான் பண்ணும்போது நான் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் தான் இது. டே 3ல நான் சொன்ன மாதிரி ட்ரிங்க் வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் டே 4ல் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டே 4க்கான வீடியோ என்னங்கிறத பார்க்க முடியும். அண்ட் நாளைக்கு பார்க்கலாம். டாடா.